ஹலோ காய்ஸ், இஃப் விஷஸ் குட் கில் அப்படிங்கிற சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நிறைய எபிசோட்ஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட் எபிசோடில் லாஸ்ட் சீனில் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஹவுரி அவங்க அம்மா அந்த ஸ்டோரி, ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து அந்த ஷாமனும் செத்து போன மாதிரி பார்த்தோம், ஹவுரியும் செத்து போன மாதிரி பார்த்தோம், அப்புறம் மஞ்சுவும் செத்து போன மாதிரி பார்த்தோம் அந்த சாபத்தை கிரியேட் பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம ப்ரெசன்ட் சீன்ல ஜெனி இருக்கிற இடத்துக்கு வரோம். இந்த ஜெனி வந்து ஒரு மாதிரி பொசஸ் ஆகி அந்த காகாவோட ஹஸ்பண்டையுமே வந்து அடிச்சிருப்பாள்ல. ஸோ அதுல இருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ ஜெனி என்ன பண்றான்னா ஒரு பெரிய இரும்பு ராடை அப்படியே எடுத்துட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் காங்கா ஹஸ்பண்டும் ஜியானும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ காங்கா ஹஸ்பண்ட்ல கண்ணில் வந்து ரத்தமா இருக்குல்ல, அவரால் வந்து தெளிவாவே பார்க்க முடியல. என்னால ஒழுங்காவே பார்க்க முடியல, கையை பிடிச்சி கூட்டு போடுறா வெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கூட கூட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கேட்கறான், நீங்க தானே சொன்னீங்க ஜியாவும் அந்த படிப்ஸும் இங்க தானே இருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் கேட்க, அதுக்கு காங்கா ஹஸ்பண்ட் வந்து அவங்க அந்த கோச்சோட ரூமுக்கு தான் போனாங்க அந்த ஜிம் பக்கமா அப்படின்னு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தெரிச்சு ஓடி வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவங்க நினைச்ச மாதிரியே இந்த பக்கம் பார்த்தா ஜியாவும் படிப்ஸும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கதான் வந்து ஜெனி வர அந்த இரும்பு ராடை எடுத்துட்டு இவங்க கீழே வந்து ரீச் ஆயிடுறாங்க. ஜியா அவகிட்ட போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ வந்து அதை கவனிக்காம, ஆமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக கரெக்டா பார்த்தா ஜெனி அந்த இரும்பு ராடை எடுத்து ஓங்கி அடிக்க வரா ஜியாவை. டக்குனு படிப்ஸ் வந்து கையை உள்ள கொண்டு வந்துடுறான். அதனால அவன் கையில வந்து பட்டுறது, வலி தாங்க முடியாம படிப்ஸ் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கான். ஜியாவுக்கு வந்து புரியவே இல்லை இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அப்ப அவன் என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பேசின அந்த வீடியோவை நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி அந்த வீடியோல உன் மேல எந்த தப்புமே கிடையாது. உனக்கு அந்த ஆப் வந்து உண்மையா நடக்கும்னு தெரியாம ஒரு விளையாட்டுத்தனமா நீ பேசியிருந்த, இதனால உன் ஃப்ரெண்டு சாவான்னு வந்து உனக்கே தெரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு புரியுது, நீ ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அவ பேச, அதை ஜெனி ஒரு நிமிஷம் அப்படியே வந்து கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கா. இவ வந்து என்னதான் சொல்லி பாக்குறா, எல்லாமே சொல்லி பாக்குறா. இந்த மாதிரி படிப்ஸோட அக்கா வந்து ஒரு ஷாமன் தான், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இதுல இருந்து நம்ம வெளியில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து அப்படியே மனசரங்கி போற மாதிரி ஃபேஸ வச்சுட்டு இருக்கிற ஜெனி திடீர்னு பார்த்தா அப்படியே சிரிக்கிறா. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பயமா இருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த ராடை எடுத்து ஜியாவை அடிக்க வர, திடீர்னு பார்த்தா அப்படியே அவ கழுத்து வளைஞ்சி கை அந்த பக்கமா போயிருது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. காங்கா ஹஸ்பண்ட் வந்து ஒரு மந்திரத்தை பேசி, அவர் கண்ணு வந்து ஆக்சுவலா தெரியலதான் அந்த ரத்தத்துல, பட் இருந்தாலுமே அவர் ஒரு மந்திரத்துல அந்த கண்ணு வழியா பார்க்க ட்ரை பண்றாரு. பார்த்தா அங்க ஒரு வேற எதுவும் இல்ல, அந்த ஒரு அந்த அமானுஷி அந்த இது இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஜெனியோட அந்த கையை வந்து பிடிச்சு வளைச்சி வந்து விளாண்டுகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இது வந்து ஒரு மனுஷன் இது இல்ல, இது வந்து அந்த ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை தூக்கி அப்படியே அது மேல எரியிறாரு. எரியவும் ஜெனி வந்து இங்க இருந்து அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் விழுகிறா ஒரு மண்ணு மேல. ஸோ ஜியா வந்து குதிப்பால அந்த லாங் ஜம்ப் அந்த மண்ணு மேலதான் இப்ப ஜெனி வந்து விழுகிறா. விழுந்ததும் அப்படியே அவளை தரன்னு அந்த அமானுஷம் அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம காங்காவோட ஹஸ்பண்ட் அவளை ஒரு ரூம்ல போய் அடைக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அவ ஒரு ரூம்குள்ள போய் இருந்தாலும் அவ கழுத்து ஒரு மாதிரி வளைஞ்சி பொசஸ் ஆகி அப்படியே அவ கண்ணு முன்னாடி நம்மளோட பின்துலாம் வந்துட்டு போறது அப்படியே நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து காங்கா ஹஸ்பண்ட் சொல்றாரு, படிப்ஸை கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயே ஆகணும், அவரோட கை வந்து இப்போ போன் வந்து கொஞ்சம் நொறுங்கின மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஆமா கண்டிப்பா இப்ப நீங்களுமே ஹாஸ்பிட்டல் போகணும், உங்க கண்ணுக்குமே இதா இருக்கு, ஸோ நீங்க 2 பேர் ஹாஸ்பிட்டல் போங்க, நாங்க 2 பேர் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியானும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜியானோட கழுத்துல ரத்தமா இருக்குல்ல, அந்த ஆவி வந்து வெட்ட ட்ரை பண்ணுச்சுல அவனோட கையை வச்சு அவனையே. ஸோ அதை பார்த்துட்டு ஜியா கொஞ்சம் பயப்படுறா. நீ வந்து பயப்படாத, நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன், ஸோ நம்ம வந்து சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தான் 4 பேருமே வந்து கார்ல இருக்காங்க. இப்ப படிப்ஸ் வந்து இறங்கிட்டு இந்த காங்காவோட ஹஸ்பண்டையும் கொஞ்சம் இறங்குறீங்களா அப்படின்னு ஒண்ணு கேட்கறான். நான் எதுக்கு இறங்கணும், நீ போய் காட்டிட்டு வா டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஐயோ உனக்கும் தான் ஏன் அடிபட்டிருக்கு, கண்ணு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ஒழுங்கா இறங்கி வா என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் வந்து, ஓ மச்சா மேல அவ்வளவு அக்கறையா, வர வர பாசம் ரொம்ப கொடிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்து பாஸ் எல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு சாதாரண கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தான், நானும் ஒழுங்கு மரியாதை இப்ப இறங்குறியா இல்லையா
அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இதை பார்த்துட்டு ஜியா சொல்றா இவங்க 2 பேரும் வர வர இப்ப க்ளோஸ் ஃபேமிலி மாதிரி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து காங்காவோட ஹஸ்பண்டுக்கு கண்ணுல வந்துட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கு. இப்ப அவர் வந்துட்டு நம்ம படிச்சு மேல சாய வராரு. ஐயோ என்னையா பண்ற, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை இல்ல கண்ணுல பேண்டேஜ் போட்டிருக்கல அதான்ப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளாண்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட கண்ணுக்கு இப்போ எந்த காங்கா மாதிரி என்னோட கண்ணுக்கும் இப்ப ஸ்பிரிட் எல்லாமே ஓப்பனாவே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஸ்பிரிட்டாலே தானே என் கண்ணில் வந்துட்டு இப்போ அடிபட்டுச்சு. ஸோ அதனால என்னால வந்துட்டு ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. என்னால கண்டிப்பா காங்காவை வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இதை கேட்டு படிப்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷம். நிஜமாவா மச்சான், எங்க அக்காவை கொண்டு வந்துருவியா நீனு, கண்டிப்பாவா மச்சான், உண்மையாவா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்ன சொன்ன நீ இப்போ, மச்சான் நான் சொன்னேன், இப்ப மச்சான்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏன் நான் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து காங்காவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு இன்னும் ஒரு தடவை சொல்லுப்பா, என்னை பார்த்து மச்சான்லாம் கூப்பிட்டு என்ன ஒரு தடவை மச்சான கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் வா மச்சான் சொல்லிட்டு அவன் போயிடுறான். உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ நம்மள மச்சான்லாம் கூப்பிட்டுட்டான், நான் எப்படியாச்சும் அவன் அக்காவை வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷியில வந்து பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம காங்காவோட ஹஸ்பண்ட் இன்னொன்னுமே படிச்சுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா நான் ஏன் தெரியுமா கார்ல இருந்து இறங்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒருவேளை இறங்கிட்டா ஜியானும் தனியா அந்த கார்ல இருப்பாங்க. ஒரு ராத்திரி நேரம் வயசு பொண்ணும் வயசு பையனும் உள்ள இருந்தா என்ன பிராகும், அதனாலதான்ப்பா நான் வந்து வரவே இல்லை. நீ வேற ஜியாவை ஒன் சைடா லவ் பண்ற, அப்புறம் உன் மனசு கஷ்டமாச்சுன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்க. யோ வாய மூடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே வந்து மறுபடியும் அந்த கோச்சோடைய கம்ப்யூட்டர்ல உட்காந்து நிறைய வீடியோ இருந்துச்சுல, கிரிகோ ஆப்ல அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ, அந்த வீடியோ லிஸ்ட்ல வந்துட்டு நம்மளோட மஞ்சு வீடியோ எடுத்தால ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை தேடி எடுத்துடுறாங்க. இப்போ அந்த மஞ்சுவோட வீடியோவை பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளே பண்ணிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்க. அவ சொல்லுவாள் நீங்க எல்லாருமே வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை அறுக்கிறத பார்த்து ஜியா அப்படியே வந்து பயந்து போறா. இப்போ அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா இவளுமே வந்து அப்ப சூசைட் பண்ணி தான் இது பண்ணிருக்கா. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்போ அந்த போன், அதாவது அவ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற அந்த போனு தான் இந்த ரெட் போன், அதாவது அந்த போனு தான் ஏதோ ஒரு அமானுஷமான போன், அந்த போன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்ல, சரி ஓகே நான் ஜிபிஎஸ் லொகேஷன் பாக்குறேன், இந்த வீடியோ வந்து எந்த இடத்துல வச்சு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு வழக்கம் போல அந்த ஜிபிஎஸ் உடைய அந்த ஐடியெல்லாம் எடுத்து லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். அவனால வந்து ஃபைன் பண்ண முடியுது ஒரு லொகேஷனை. சரி அந்த லொகேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல காங்காக்குமே அதை அனுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல வச்சுதான் அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோவை ஃபிலிம் பண்ணியிருக்கா. ஸோ நான் அந்த லொகேஷனுக்கு தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காங்கா வந்து லைன்ல தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சீக்கிரம் போயிட்டு அந்த ரெட் ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆக்கிரமிச்சு தான் ஆகணும். இதை வந்துட்டு ஜியாவால தான் பண்ண முடியும். ஏன்னா ஜியாவுக்கு தானே அந்த ஆடிஸ்னேஷன்ல வச்சு அந்த ரெட் கலர் கயிறு வந்து கனெக்ட் ஆச்சு அவளோட அந்த அமானுஷியத்தோட. ஆனால் பயப்படாத ஜியா, உன்னால கண்டிப்பாக போயிட்டு அந்த ஃபோனை எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா உன்னோட கையில நான் ஒரு வெள்ளை கலர்ல கயிறு கட்டியிருக்கேன்ல, அதுக்கு வந்து என்னோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது உன் கையில இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து அந்த அமானுஷியம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அந்த போன் வந்து ரெயின்போ இருக்கிற ஒரு விண்டோ பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. எப்படின்னா அவங்க பழைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஹௌரியும் மஞ்சு எடுத்த போட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம், அதுலலாம் வந்து பக்கத்துல ஒரு ஜன்னல்ல ஒரு ரெயின்போ படம் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஜன்னல் எங்க இருக்கோ அந்த ரூம்குள்ள போய் பாருங்க, அங்கதான் அந்த போன் இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குற ஜியானுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் வந்து இப்ப புதுசா தானே இதெல்லாம் பாக்குறான். என்னடா பேசுறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பேபேன்னு பாத்துட்டு இருக்கான். சரி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஜியானுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு அந்த போட்டோவையும் வந்து காங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறாரு. இங்க பாரு, இதுதான் அவங்க எடுக்கப்பட்ட போட்டோ, இது பின்னாடி இருக்கு பத்தியா ஜன்னல் கிட்ட ஒரு ரெயின்போ, அதுதான் அவ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கார்ல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்மளோட ஜியானுக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா ஜியானும் ஜெனியும் வந்துட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் குள்ள போய் தானே பாத்துட்டு இருக்காங்க. அப்பதானே ஜெனிக்கு வந்து ப்ரொசஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு பேப்பர் எடுத்து அவன் சுருட்டி பேக்ல அவன் பாக்கெட்ல வச்சிருப்பான்ல, ஸோ அந்த பாக்கெட்ல இருந்து எடுக்கிறான். நான் இதை உங்ககிட்ட காட்ட மறந்தே போயிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ரெக்கார்டு பார்த்தேன், ஒரு பொண்ணுக்கு கழுத்துல இருந்து வெட்டி அப்படியே ஃபேஸ் வரைக்கும் கீறி லேப்ல விழுந்து செத்து போன மாதிரி. ஸோ அதுதான் உங்ககிட்ட காட்டுறேன், ஒருவேளை இதுதான் அந்த ஹௌரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவனே அவங்களாம் பார்த்துட்டு ஆமா இதுதான் ஹௌரி
அந்த போட்டோ எடுத்து காங்காக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு காங்காவோட ஹஸ்பண்டும் வந்து படிச்சுக்கிட்ட சொல்ல படிச்சும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜெனியை காட்டுறாங்க. அவ வெளியில வந்துட்டா. அவ அப்படியே ஒரு மாதிரி பறி கொடுத்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. அவ கண்ணுக்குள்ள அவளுக்கு எல்லாமே தெரியுது. என்ன அப்படின்னா பிளாஷ்பேக்ல வந்து ஹவுரி செத்து போறப்போ என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அவளோட போன்ல அந்த கிரிகோ ஆப் ஆனா இருக்க மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஆனா மேடம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அந்த கிரிகோ ஆப்ல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அப்படின்னா, இவ இருக்கால மஞ்சு, அவ என்ன ஆசைப்பட்டாலோ அது வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கணும், எப்பவுமே நிப்பாட்டாம அப்படின்னு ஒரு விஷயம் மேக் பண்ணிட்டு தான் செத்துருக்கா. அதனாலதான் அந்த சாபம் வந்து அவளுடைய விஷ் வந்து நிறைவேற்றப்பட்டாலும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு ஃபாரெவரா. ஸோ இப்போ அதை நம்மளுக்கு வந்துட்டு ஜெனியோட கண்ணு வழியா காட்டிட்டு இப்ப ஜெனி வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இவங்க 4 பேரும் போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஒரு குட்டி டெம்போ ஒன்று நிப்பாட்டப்பட்டிருக்கு. கீழே ஒரு கல் வச்சிருக்கு, அந்த வண்டி நகர்ந்துடக்கூடாதுன்னு. அப்படி இருந்தும் அந்த வண்டியை யாரோ ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் ரொம்ப வேகமா மிதிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உள்ள பார்த்தா எந்த உருவமும் தெரியல. இது அந்த பேய் பண்ற வேலை தான். ஸோ இந்த வண்டியை எப்படியாச்சும் நகட்டி அவங்க மேல வந்து இடிக்கணுங்கிறது தான் இப்போ இந்த பேயோட பிளான். இந்த வண்டி மேல ரொம்ப கூர்மையான ஆயுதங்கள் வேற இருக்குது. இது தெரியாம இவங்க இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம படிச்சு சொல்றோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம போய் சேர்ந்துடலாம் லொகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காங்கா ஹஸ்பண்ட் கையில இருக்கிற அந்த காம்பஸ் ரொம்பவே சத்தம் கொடுக்குது. யூஸ்வலா அது ஏதாவது அமானுஷியம் நெருங்க இருந்தா மட்டும்தான் சத்தம் கொடுக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பயப்பட காங்கா ஹஸ்பண்ட் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் உங்க கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இவங்க வந்துட்டு இருக்க ஒவ்வொன்றா லைட்டு பின்னாடி ஆஃப் ஆகிட்டே வருது. ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு காங் ஹஸ்பண்டுக்கு தோணுது. ஸோ கண்ணில் இருக்கிற பேண்டேஜை கலட்டி பின்னாடி அவர் பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா லெஃப்ட் சைட்ல அந்த டெம்போ அப்படியே மோத வருது. என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே அவர் திருப்பிடுறாரு ஆக்சிலேட்டர் அமைக்கி. அது இன்னொரு பக்கம் இவங்க வண்டி போய் மோத அப்போ கரெக்டா ஏர் பேக் ஓப்பன் ஆனனால காங் ஹஸ்பண்டும் படிச்சு மூஞ்சுக்கும் எதுவுமே ஆகாம தப்பிக்கிறாங்க. உடனே காங் ஹஸ்பண்ட் பின்னாடி திரும்பி ஜியானை பார்த்தேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்களுமே இப்போ சேஃப் தான். இருடா எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் ஹஸ்பண்ட் இறங்கிட்டு கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த வண்டி மோத வந்துச்சுல அந்த வண்டி கிட்ட போயிட்டு, இது இந்த பேயோட வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும், தைரியமான இதா இருந்தா என் ஃப்ரெண்ட்ல நின்று பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு கூர்மையான ஒரு நீளமா ஒரு கம்பி இருக்கு. அந்த கம்பி திடீர்னு பார்த்தா அந்த கார் கண்ணாடிக்குள்ள போய் ஜியாவை குத்துற மாதிரி போதும். ஆனா குத்தல, ஜஸ்ட் மிஸ் தான். இதை பாக்குற காங்கா ஹஸ்பண்டுக்கு அப்பதான் புரியுது காங்கா சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ அந்த ரெட் போன் அப்படிங்கிற அந்த போனை நம்ம ஜியா மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா அவளுடைய கைகள் மட்டும்தான் அதோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இவளை எடுக்க விடக்கூடாது, இவளை கொன்றணும்னு பேய் ட்ரை பண்ணுது. ஸோ நம்ம காப்பாற்ற வேண்டியது ஜியாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே புரியுது. அதனால இவர் அப்படியே புரிஞ்ச பார்த்துட்டு இருக்க ஜியாவும் பயத்துல அப்படியே கார்ல இருந்து இறங்க போறா. ஜியா இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அடுத்த ஒரு கூர்மையான கம்பி அப்படியே காருக்குள்ள வர பார்க்க இவர் டக்குன்னு ஜியாவை மறைச்சு நிக்க அப்படியே காங் ஹஸ்பண்ட் முதுகுல குத்தி அது ஃப்ரண்ட் வரைக்கும் வந்துருது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் அப்படியே அங்க நிக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்பவே பதறி போறாங்க. படிச்சுக்கு தாங்கவே முடியல. பிரதர் இன்லா ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்பவே அழுகுறான். ஆனா காங்கா ஹஸ்பண்ட் ஜியாவை பார்த்துட்டு இதை நீ இனிமேல் தனியா தான் பண்ணி ஆகணும், இங்க இருந்து நீங்க சீக்கிரமா போயிட்டு வேலையை முடிங்க, அந்த போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜியா போற மாதிரி தெரியல. சோ காம்பஸை நம்ம ஜியானோட கையில கொடுத்துட்டு நீ தான் இவளை பத்திரமா கூட்டு போகணும், இவளை நீ பத்திரமா பாத்துக்கோ, இந்த காம்பஸ் ரொம்ப டிக் டிக்னு சத்தம் கேட்டுச்சுன்னா பக்கத்துல அந்த அமானுஷம் இருக்குன்னு அர்த்தம், உனக்கு தெரியும்ல எல்லாமே, நீ பாத்துப்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அதை எல்லாத்தையுமே அவன் கையில கொடுக்குறாரு. இவரோட உடம்புல இருந்து வர்ற ரத்தத்தை பார்த்தா நம்ம காங்கா ஹஸ்பண்ட் பொழைப்பாரானே இப்ப ரொம்பவே டவுட்டா இருக்கு. படிப்ஸால தாங்கிக்கவே முடியல. நீங்க தானே சொன்னீங்க நம்ம அக்காவை எல்லாமே சேர்ந்து நம்ம வெளியில கொண்டு வர்றான்னு, எதுக்காக இப்படி என்னை விட்டு போறீங்க, போகாதீங்க, நீங்க இறக்கக்கூடாது, நான் 119க்கு கால் பண்ணிட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜியாவும் இன்னொரு பக்கம் அந்த செல்லையும் அந்த ரெயின்போ இருக்கிற அந்த விண்டோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி அவங்க 2 பேர் தனியா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல திடீர்னு ஜியான் கையில இருக்கிற அந்த காம்பஸ் ரொம்பவே சத்தம் கொடுக்குது. அப்ப கண்டிப்பா இந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிற ஜியாவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பில்டிங் இருக்கு, சரி அதுக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு மாதிரி பொம்மைகளா இருக்கு, அது இருக்கு. பட் ஆனா அந்த வீட்டுல அந்த ரெயின்போ சிம்பிள் இல்ல. சரி இந்த வீடு இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அப்படியே ஒரு 4-5 வீடு கிட்ட ஏறி ஜன்னல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துலதான் அந்த காம்பஸ் ரொம்பவே டிக் டிக்
அப்படின்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. சரி உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பாலடைஞ்ச மாதிரி உள்ள இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏறி மேல போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி எதுக்கு இருக்கு உள்ள. பட் அந்த பிரிட்ஜுக்குள்ள போறப்போ அது ஒரு மாதிரி உடஞ்சி நடுவுல கீழே விழுந்துருது. ஸோ ஜியா வந்து என்ன சொல்றான்னா, நான் இங்க இருந்து அப்படியே லாங் ஜம்ப் அங்க பண்றேன், நீ பயப்படாத நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து அப்படியே தாவி அந்த பக்கம் போயிடுறா. இவ தாவனனால எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நடுவுல இருக்கிற அந்த பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு. அதனால ஜியானால இங்க இருந்து இங்க வர முடியல. இப்போ நடுவுல இருக்கிற அந்த பிரிட்ஜ் உடஞ்சனால எக்ஸ்ட்ரா கேப்பா இருக்கா. ஸோ அதனால ஜியானால இங்க இருந்து குதிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நீ இரு நான் பாத்துக்கிறேன், நான் போய் பாக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபைனலி அவ மஞ்சுவோட அந்த ரூமுக்கு வந்துட்டா. இப்ப அதுக்குள்ள போய் பாக்குறா. அப்படியே மஞ்சு அந்த போனை நிப்பாட்டி வச்சு எப்படி ஒரு வீடியோ எடுத்திருப்பா, அந்த போன் இன்னுமே அங்க அப்படியேதான் நிக்குது. ஸோ அதுக்குள்ளதான் போய் பாக்குறா. அந்த போன் மேல அப்படியே அந்த சிகப்பு கலர்ல அந்த ரத்தத்தோட அந்த இதுவே தெரியுது. அந்த போனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட பக்கத்துல அப்படியே வந்து எடுக்க வர திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஜெனி வந்துடுறா. ஜெனினா ஜெனிக்குள்ள இருக்கிற அந்த அவுரி, ஓகேவா. ஸோ அவ வந்துடுறா. வந்துட்டு ஜியாவை வந்துட்டு ஓங்கி அடிக்க ட்ரை பண்ண. என்ன பண்ணிட்டு இருக்க ஜெனி, நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்துட்டு தடுத்துட்டு இருக்கா. இப்போ கையில ஒரு கத்தியை எடுத்து ஜியாவோட கழுத்தை வந்து வெட்ட வரா ஜெனி. இதை வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்க ஜியான் என்ன பண்றான்னா, வேற வழியே இல்லை, நம்ம இங்க இருந்து அங்க குதிச்சுதான் ஆகணும், ஜியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கால் எடுத்து பின்னாடி வச்சிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்குள்ள ஜியா முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருப்பால, இந்த யூனிவர்ஸே நமக்கு தான் அப்படின்னு நினைச்சு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஒரு அம்பு ரிலீஸ் ஆகுற மாதிரி நம்ம உடம்ப வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பால. ஸோ அது எல்லாமே அவன் மனசுல வச்சுட்டு அவ்வளோ பெரிய கேப்பை இங்க இருந்து அங்க தாவி விழுந்துடுறான் நம்ம ஜியான். இப்போ அவன் வந்துட்டு ஜெனியை என்ன பண்ணன்னு தெரியாம அந்த காம்பஸ் கையில வச்சிருந்தால அந்த காம்பஸே ஒரு கத்தி மாதிரி இருக்கு பக்கத்துல. ஸோ அதை வச்சு அப்படியே ஜெனி மேல குத்திடுறான் வேற வழி இல்லாம. ஆக்சுவலி ஜியா வந்து அவளோட போனை இப்ப வந்து எடுக்க முடியுது, ஜெனி அங்க விழுந்துட்டனால. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த போனை கையில எடுத்துட்டு இப்ப ஜெனி கிட்ட வந்துட்டு, வா நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியே போலாம், எனக்கு தெரியும் இப்போ அது உன்னை விட்டு போயிருச்சு தானே, நீ நம்ம ஜெனி தானே, வா ஜெனி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நாங்க யாருமே ஒண்ணுலாம் எதுவுமே பண்ணவே இல்லை, எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியா என்ன பண்றா, அவ கைய அப்படியே ஜெனி கிட்ட கொண்டு போறா. ஜெனியும் அப்படியே அழுதுட்டே பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஜியாவோட கையில இருக்கிற அந்த வெள்ளை கயிறை பிடிச்சி அவுத்து விட்டுருவாளாம். அந்த பக்கம் இருக்கிற நம்ம காங்கா கையில இருக்கிற அந்த கயிறுமே அவுந்துருது. காங்காக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜியா அப்படியே வந்து கீழே விழுந்து அப்படியே ரத்தமா போக ஆரம்பிக்குது ஜியா கிட்ட. அந்த வெள்ளை கயிறு அப்படியே அந்த ரத்தத்துல பட ஜியா கையில இருக்கிற அந்த போனை டக்குன்னு இறுக்கி பிடிக்கிறா. அப்படியே ஒரு மாதிரி அவ வாயில இருந்து நிறைய தள்ள. ஜியா ஒன்னும் இல்ல, நம்ம பக்கத்துலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஜியாக்கு என்ன ஆச்சு, எப்படி இதுல இருந்து வெளில வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்ஸையும் பாருங்க. Until then, this is LG voice over. Tada, bye bye.